26 நாட்களா ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருந்த சோனம் வாங்சுக் வந்து இன்னைக்கு காலையில அவரோட ஹங்கர் ஸ்ட்ரைக்கை வந்து அவர் முடிச்சிருக்காரு. அவர் உடல்நலம் ரொம்ப மோசமாகி குருகிராம்ல இருக்கிற மெடண்டா ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர்ஸான ஜேபி நத்தா மற்றும் ஜிகேந்திர சிங் இவங்க 2 பேரும் போயிட்டு அவரை நேர்ல பார்த்து அங்க பேசியிருக்காங்க. பேசும்போது அவர் வந்து ஒரு முக்கியமான 3 விஷயத்த வந்து சோனம் வாங்சுக் வந்து அவங்க கிட்ட டிமாண்டா வைக்கிறாரு. இந்த விஷயத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் என்னோட ஹங்கர் ஸ்ட்ரைக்கை நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த 3 விஷயம் என்னன்னு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல ப்ரொடெஸ்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் மேல எந்த ஒரு ஃபேக் கேசஸ் போட்டு அவங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் அவர் வைக்கிறாரு. செகண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ல லீக் ஆனது பத்தியும் அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணுங்கிறத பத்தியும் வந்து நீங்க பார்லிமெண்ட்ல பேசணும் அப்படிங்கறத பத்தி செகண்ட் விஷயமா அவர் சொல்றாரு. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நீட் பேப்பர்னால பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு ஒரு காம்பன்சேஷன் நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லி சோனம் வாங்சுக் வந்து அந்த மினிஸ்டர்ஸ் கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுக்கும் அவங்க மினிஸ்டர்ஸ் அவங்க ஒத்துக்கிட்டதுனால அவர் வந்து தன்னோட ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து க்ளோஸ் பண்றாரு. இங்கதான் இன்னொரு ட்விஸ்டும் ஸ்டார்ட் ஆகுது. சிஜேபி ஃபவுண்டர்ஸான அபிஜித் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட ஹங்கர் ஸ்ட்ரைக்கை நாங்க வரவேற்கிறோம், அவர்னால தான் போராட்டம் இவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சேம் டைம்ல நாங்க வந்து இந்த ப்ரொடெஸ்ட்டை நாங்க விட மாட்டோம், இது வந்து சேஃப் ப்ரொடெஸ்ட், நாங்க இதை கண்டினியூ தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ற வரைக்கும் இந்த போராட்டம் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபி சைட்ல சொல்லப்படுது. நீட் பேப்பர் லீக் ஆனதுக்கும் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் அக்கௌண்டபிலிட்டிக்கும் அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கிறத பத்தி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.